This video sponsored by BuyMode eShopping app. BuyMode eShopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைகிறேன். நாட்டு நடப்பு எப்படிலாம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கேரளாவில் இருந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் பேக்கரி வைக்கலான்னு வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 50 வயது ஆக போகுது. 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கல. சமீபத்தில் இந்த 2 பேரில் ஒரு நபர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு புதுசாக ஒரு பொண்ணு இவங்க வாழ்க்கையில் வந்ததுனால என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயராஜ், மகேஷ் அப்படின்னு 2 நண்பர்கள். இதில் ஜெயராஜுக்கு 50 வயசு, மகேஷ்க்கு 45 வயசு. இவங்க 2 பேரும் கேரளா மாநிலத்திலேருந்து கோவை துடியலூர் பகுதியில் வந்து ஒரு பேக்கரி நடத்துகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. சிறு வயது முதலே நல்ல நண்பர்கள், எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. இவங்க கோயம்புத்தூரில் பேக்கரி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் டெய்லி எப்போவுமே காலையில் வருவாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு சாவியை கொடுத்துட்டு போவாங்க. சம்பவத்தன்னைக்கும் அப்படி தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாவியை கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. மறுநாள் காலையில் எப்பவும் வரக்கூடிய அந்த நேரத்துக்கு வராதனால ஊழியர்கள் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க. ஏன் வரலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நம்பருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. பட் ஃபோன் போகலை. சரி, நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2 நபர்களில் ஒரு நபர் வந்து கத்தியால் தாக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. இன்னொரு நபர் வந்து தூக்கிட்டு செத்து போயிருக்கிறாரு. அதாவது ஒரு நபர் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுனால இந்த முதல் நபருக்கு வந்து பிடிக்கல. அந்த நபரை வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் அது நடக்கலை. நான் தனி கொடுத்தனம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்குது. அதனால் ஒருத்தர் தாக்கிட்டு ஒவ்வொரு தாக்குதலில் இறந்து போயிருக்காரு. இன்னொருத்தர் தூக்கு மாட்டி இறந்துருக்கிறாரு. அவை பாட்டி வந்து அரிது மானிடாய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கிடைத்தற்கரிய மானிட பிறவி கிடைத்தும் அதை சரியாக பயன்படுத்தாமல் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இந்த காணொலியை பார்த்தவங்க வந்து தங்களோட வாழ்க்கையில் எந்த முடிவை எடுத்தாலும் அதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அவசரமான முடிவுகளை எடுக்காதீங்க. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.